ஹாய் வாங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து இன்றைக்கி ஜூஸ் போட்டு சாப்பிட வரோம். வெயில் காலம், அதிகமாக வெயில் இருக்குது. அதனால் நம்ம ஒரு ஜூஸ் போட்டு சாப்பிடணும்னு சொல்லி நம்ம ஊருக்கு இந்த பழம் விற்க வந்துச்சு. முலாம்பழம், அந்த பழத்தோட பேர் முலாம்பழம். அது வந்து வெள்ளரி பழம் மாதிரி தான் பார்க்கறதுக்கு. சாப்பிட்டோம்னா வெள்ளரி பழம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் உருண்டை சைஸாக இருக்குது. 600 கிராம் இருக்குது இந்த பழம். கையில் பிடிச்சி என்னால் சீவே முடியலை. என்னோடய பையன் நைஸாக சீவினான். ஏன்னா கூட கொஞ்சம் வெட்டிட்டோம்னா அந்த பழத்தோடு சேர்த்து வருது. அதனால் அவன் நைஸாக 1/4 மணி நேரம் வெட்டியிருக்கான். சீவி முடிக்க 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வெட்டி பார்த்தா ஆனால் வெள்ளரி பழத்தோட விதை மாதிரியே இருக்குது உள்ள. இந்த பாருங்கள், வெள்ளரி பழ விதை மாதிரியே தான் இருக்குது பழம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பழத்தை பார்க்கறதுக்கே அவ்வளோ கலராக அழகாக இருக்குது. அந்த கலரு பார்க்க இந்த வெயில் காலத்தில் இந்த பழம் கிடச்சா நீங்களும் வாங்கி ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. இப்போ குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால தான் நாங்களும் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். வாங்கி இப்படி நல்லா அந்த விதைகளை எல்லாம் எடுத்துட்டு இப்படி கட் பண்ணணும். நல்லா கட் பண்ணி தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் இதை கட் பண்ணி வச்சுக்கணும்னு கட் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே நான் ஒரு துண்டு இந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் வெள்ளரிப்பழம் மாதிரியே தான் இருந்துச்சு. வெள்ளரிப்பழம் மாவாக தெரியும், இது மாவாக இல்லாமல் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம். அரைக்கும் போதே நாங்கள் ஐஸ் போட்டு தான் அரைச்சோம். ஐஸ் போட்டு அரைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஐஸ் போட்டு அரைச்சோம். அந்த வெயிலுக்கு கூலிங்கை தானே நம்ம குடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சட்டியில், ஒரு சில்வர் சட்டியில் தான் நல்லா அப்படி ஊற்றி வச்சுக்கிட்டோம். சப்ஸா விதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே நனைய போட்டு வச்சுருந்தோம். அதையும் உள்ளே போட்டு தான் நம்ம பிரிட்ஜில் வைக்க போகிறோம். பிரிட்ஜில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான், ஒரு 20 நிமிஷம் உள்ளே வச்சு 20 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம். 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா கூலிங்காக இருந்துச்சு. பிரிட்ஜில் வச்சாலே சொல்லவா செய்யணும், கூலிங்காக இருந்துச்சு. நாங்கள் பிள்ளைக்கு ஒவ்வொரு டம்ளர், எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு இருந்துச்சு. 4-5 டம்ளர் இருந்துச்சு. எல்லோரும் ஊற்றி பிள்ளைக்கு ஒரு டம்ளர் குடித்தோம். அந்த வெயிலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த விதை போட்டிருக்கோமா, சப்ஸா விதை, அது சவச்சி குடிக்கும்போது நறுக்குங்க. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. என்னோடய பையன், நான், என் தங்கச்சி பிள்ளைய, என்னோடய பிள்ளைய எல்லாம் சேர்ந்து பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் குடித்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சுவையோ சுவை.